பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். என கண்பானவர்களே, கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அநேக நேரத்தில் நாம் மனிதர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய விமர்சனங்கள், அதை நினைத்து நாம் கவலைப்படுகிறோம். ஐயோ, அவர்கள் என்ன சொல்லுவார்கள், என்ன சொல்லி விடுவார்கள் என்கிற பயம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது தேவன் விரும்பும் சரியான முடிவுகளை நம்மால் எடுக்க முடியாதபடி அது தடுக்குகிறது. நல்ல கவனிங்க. ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபித்து நாம் தேவனை நம்புகிறோம். அதே நேரத்தில் நமக்குள்ள ஒரு பயம் வருது, அவங்க ஏதாயிலும் சொல்லிடுவாங்களா. அப்போ தேவன் அந்த காரியத்தில் செயல்பட முடிகிறதில்லை. பிரைஸ் தி லார்ட். மனுஷனுக்கு பயப்படுதல் நம்மை அவர்களுடைய வார்த்தைக்கு அடிமையாக்கி நம்முடைய சுதந்திரத்தை இழக்கச் செய்கிறது. ஆனால் வசனத்தை கவனித்து பாருங்க. கர்த்தரை நம்புகிறவன் அவன் பாதுகாக்கப்படுகிறான், தேவனால் உயர்த்தப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். என கண்பானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை. அவரை நம்பி ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அவனுக்கு உண்மையான பாதுகாப்பும் அமைதியும் கிடைக்கிறது. வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களேயானால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 118வது அதிகாரம் 8வது வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். இப்போ இன்னைக்கு கர்த்தரை பற்றி இருப்போம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை தியானித்து அதன்படி நடந்து உங்கள் காரியத்தை செயல்படுத்தும் போது நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார். நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள். உங்கள் நம்பிக்கையை தேவன் மேல் நிலைநிறுத்துங்கள். அப்படி செய்யும்போது அந்த காரியம் வாய்க்கும். செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே, என்னுடைய கண்களை மனிதர்களின் கருத்துகளிலிருந்து எடுத்து உங்கள் மேலே நிலைநிறுத்தும்படி உதவி செய்யும். உம்மை மட்டும் நாங்கள் முழுமையாய் நம்பி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நீர் வைக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.